கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களோடு கூட நாங்களும் கூட தேவனை துதிக்கிறோம். இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்திலே வேதம் என்ன சொல்வது என்றால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிறபடினாலே நாம் எல்லோரும் யாரை துதிக்க வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிக்கிறதுனால என்ன? சில பேர் சொல்றாங்க, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுமா. அவன் கத்துனுக்குறான், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போவோம், நல்லா சிரிங்க, அப்ப நோய் வராது அப்படின்றான். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தரை துதியுங்கள். அப்ப கர்த்தரை எதுக்காக துதிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதுக்காக துதிக்கணும் இல்லையா? கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்து அதுக்காக துதிக்கணும் இல்ல? அப்படியானால் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நியூஸை கேட்டுக்கொண்டிருக்கும், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு கண்ணு முன்னாவும் நடக்குது, கண்ணுக்கு தெரியாம நடக்குது. பார்த்தாவே நம்மளுக்கு இருதயமே வெடிச்சிடும் போல இருக்குது. அல்லேலூயா. ஒரே ஒரு முட்டை எவ்வளவு பேர் அழிஞ்சு போறாங்க, 200 பேர் 300 பேர், இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும்போது அழிவானது அநேகரை மேற்கொண்டு எல்லாம் மரிப்பதுக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மையோ பாதுகாத்து கொண்டு பலத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். சோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அல்லேலூயா. மனுஷராகிய இந்த பூமியில நல்லவர் என்று சொல்லிக்கொள்ள யாரும் முடியாது. யாருமே சொல்ல முடியாது. நீங்க கூட என்ன ஒருவேளை நல்ல பிரதர் நீங்க சொல்லலாம், ஆனா எங்க ஊர்ல என்ன நல்ல பிரதர் சொல்ல மாட்டாங்க. ஏன்? மனுஷன் யாரும் நல்ல பேர் எடுக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் 1% எடுக்கலாம், அதுவும் தட்டு மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டான என்ன தான் எடுக்க முடியும். இல்லாட்டி அது கூட டம்மு. எவ்வளோதான் பேர் நல்ல பேர் எடுத்துன்னு வந்தாலும் கூட இவர் என்ன பிரதர் போலியா அப்படின்னு சொல்றது, போனா என்ன உனக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் விட்டு இருப்பீங்க. என்ன அவர் அப்படியே எறிகிறாரு, என்ன போலியான்னு தானே கேட்டான், அதுக்கு அப்படின்றாரு. அப்ப நல்லவன்னு சொல்ல முடியுமா? ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நல்லவர். அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நல்லவர். மனுஷர் யாருமே நல்லவர் அல்ல. நல்லவர் என்று இருக்கலாம், ஆனால் கூட மனுஷனை காட்டிலும் இந்தியவனாய் கர்த்தர் ஒருவர் தான் நல்லவர். அல்லேலூயா. நல்லவராகவே இந்த பூமியில சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுது. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்ன செய்கிறவராய்? நன்மை. என்ன நன்மை? அவர் போகும்போதே அநேக வியாதிஸ்தர்களுக்கு கொண்டு வருவார்கள். அநேக வியாதிஸ்தருடைய தொட்டாலே போதும், ஆண்டவரே என் வீட்டுக்கு வர பாத்திரம் நான் அல்ல, என் வேலைக்கார சொஸ்தகமாகும்படி வேண்டிக் கொள்கிறேன் போது வீட்டுக்கு வரத்துக்கு கூட அவ்வளோ தகுதி இல்லை. ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும். அப்படியானால் அவ்வளோ நல்லவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மற்ற தெய்வத்தெல்லாம் நல்லவன்னு சொல்லவே முடியாதுங்க. மற்ற தெய்வங்களும் இருக்கிறது, அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ உலகத்தை சார்ந்து இருக்கும். ஆனா தேவனாய் கர்த்தர் அப்படி ஒரு காரியத்தில் அவர் குற்றப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன். அதனால சொன்னாரு மரியா கிட்ட, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமுள்ளது. அல்லேலூயா. அது மனுஷரால் அல்ல, தேவனாலே. தேவ தூதன் சொல்கிறான், மரியாளே கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அல்லேலூயா. கிருபை பெற்றவ மரியாள் வாழ்க அப்படின்னு சொல்லும் போது, ஏனென்றா அவர் சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமை, இது எப்படி எனக்கு கிடைக்கும்? அது தேவனால் ஆகும். அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனாய் கர்த்தர் அவர் நல்லவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தார். அந்த நல்ல தெய்வத்தை தான் இங்க வேதம் என்ன சொல்லுது? துதிக்கணும் அவரை. அல்லேலூயா. அவரை துதிக்க விட. ஏனென்றா அவர் நன்மையான காரியங்களை செய்தவர். யாருக்கு அவர் தீமையே ஒன்று செய்யணுங்க. இயேசு கிறிஸ்து தீமையானதை ஒன்றுமே செய்யவே இல்லை. வேதத்தை படிக்கும் போது வாசிக்கும் போதெல்லாம் தீமை என்ற காரியத்துமே அவர்கிட்ட காணப்படலை. அவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ் கூடவே இருந்தான். யார் கூட? கூடவே இருந்தான். நல்லா தெரியும் யார்தான் காட்டி கொடுக்க போறதுன்னு. ஆனா நம்மளா இருந்தா 8 ஒரே ஒரு வருஷம் ஓடி போட்டான், ஓட்டு ஓட்டு முன்னாடி கண்டிப்பா வச்சுட்டு. நல்லா தெரிஞ்சுதான் ஒண்ணும் இல்லை. நம்ம ஏதோ ஒரு காரியத்துல போறோம், நமக்கு ரோமா இவன் தான் பண்ணா தெரிஞ்சு போட்டா விடுமா? நம்ம அவ்வளவுதான் ஒண்ணு ஒண்ணு போட்டுருந்தா பல விதமா பேசுவோம், அச்சப்படுவோம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் யார் தான் காட்டி கொடுக்குறது. யூதாஸ் தான் காட்டி கொடுக்குறது நல்லாவே தெரியும். ஆனால் கூட அவனை ஒண்ணுமே சொல்ல, சிநேகிதனே மொத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்கிறாயா?
ஹalleluya Hallelujah. அன்புள்ளவர் பாருங்க, காட்டி கொடுக்கிற யூதாசுக்கு அவர் ஒண்ணு திட்டல. Amen. நம்ம தான் இன்னைக்கு திட்டுகிறோம், யூதாசு காட்டி கொடுத்த துரோகி, காட்டி கொடுத்த துரோகி நம்ம தான் சொல்லுறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை கூட சொல்ல, துரோகின்னு கூட சொல்ல, நம்ம தான் சொல்றோம் காட்டி கொடுத்த துரோகி யூதாஸ். ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர். ஹalleluya. அதுதான் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை தாங்க நமக்கு முக்கியம். கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது. அவர் நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நாம் இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறோம்னா அவருடைய கிருபையினால் தான் வாழ்ந்து நிற்கிறோம். நம்ம சுகத்தோடு இருக்கிறோம்னா அவர் கிருபையினால் தான் சுகத்தோடு இருக்கிறோம். அது எல்லாமே அவர் கிருபை. ஆனால் தான் அவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவரை எப்போதும் துதிப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான ஒவ்வொரு அதிசயத்தையும் நாம் நினைத்து அவர் நல்லவர் நல்லவர் என்று துதிக்கும் போது இன்னுமா நம்மளுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கிருபை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் அநேகருக்கு முன்பாக நாமும் கூட சாட்சிகளாய் வாழும். நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுகவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மறுப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுப்பார். தம்மை வேண்டிக் கொள்கிற பிள்ளைகளுக்கு தேவனை கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற செவி கொடுக்கிற கர்த்தர் கூப்பிடுற யாவருக்கும், காக்கை குஞ்சுகளுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கும் தேவன் பிழைப்புட்டுவது உண்டானால் நமக்கும் தேவன் பிழைப்புட்டுவராக இருக்கிறார். நாமும் கூட நம்ம பலவீனங்கள்ல இயேசுவை கூப்பிடுவோம், கர்த்தர் நிச்சயமாய் சுகத்தை கொடுப்பார். இன்னுமாய் உங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உங்களை ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தான் உங்களை தெரிந்து கொள்வார். கர்த்தருடைய சித்தம் விளங்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அது எந்த நேரத்தில் செய்வார் என்று எங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் ஒருவரை முன்குறிப்பார், ஆனால் அவர் சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்வார். கர்த்தர் அற்புதத்தை எதிர்பாருங்க. தேவன் அநேக காரியங்களோட வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த வசனம் ஆசீர்வதிப்பார். இப்போ கூட நாம் ஜெபிப்போம்.